Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை தலைமைச் செயலகம் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியதில் 3 குழந்தைகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மாணவர்கள் விபத்தில் சிக்கிய தகவலறிந்து அங்கு வந்த பெற்றோர் குழந்தைகளை ஆறத் தழுவி வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். என்ன நடந்தது? கனிமொழி, சரியாக ஒரு மணி அளவிலே பள்ளி வாகனம், அதாவது சென்னை சாந்தோம் அருகில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி தென் பீச், இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு 13 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மண்ணடியிலிருந்து ஒரு தனியார் வாகனம் புறப்பட்டு சென்றிருக்கின்றது. தலைமைச் செயலகத்திற்கு எதிரில் வரும்போது எதிர் திசையில் வந்த, அதாவது திருவெற்றியூரை நோக்கி வந்த ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பள்ளி வேனின் மீது மோதி இருக்கிறது. இதனால் நிலை தடுமாறிய அந்த வேன் ஓட்டுநர், பள்ளி குழந்தைகளுடைய வேன் ஓட்டி வந்த வேன் ஓட்டுநர், அவருடைய காரும் கட்டுப்பாட்டை இழந்து அந்த கேன் தலைக்குப்புற கவிழ்ந்திருக்கிறது. இதனால் உள்ளே இருந்த மாணவர்கள் அலறல் சத்தத்தோடு கீழே விழுந்திருக்கிறார்கள். உடனே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், வாகன ஓட்டிகள் ஓடி வந்து அந்த ஸ்கூல் வேனை அவர்கள் தூக்கி நிற்க வைத்திருக்கிறார்கள். உள்ளே இருந்த 3 குழந்தைகளுக்கு தலை, கால், கை உள்ளிட்ட இடங்களில் சிராய்ப்பு போன்ற அடி பட்டு அவர்கள் லேசான இரத்த காயங்களுடன் எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் நல்வாய்ப்பாக மீட்கப்பட்டனர். காயமடைந்த ஒரு சில குழந்தைகள் மட்டும் முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும், மற்றவர்கள் ஒரு சிலர் வீட்டிற்கும் ஒரு சிலர் பள்ளிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரம் கழித்து கூட இந்த ரெக்கவரி வேன் வராத காரணத்தினாலே 2 வாகனங்களும் தொடர்ந்து ஒரு 2.25 மணி வரை தொடர்ந்து அதே இடத்திலேயே நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அரசு பள்ளி என்று சொன்னாலே மஞ்சள் நிற வாகனம் தான் இருக்க வேண்டும், அது பள்ளி வாகனம் அல்லது கல்லூரி வாகனம் என எழுதப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் அரசினுடைய சட்ட விதியாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் சொல்கிறது. ஆனால் விதிகளை மீறி இது போன்று சில தனியார் வாகன ஓட்டிகள் குழந்தைகளை ஏற்றி செல்கிறார்கள். இது சட்ட விதிமீறல். எனவே காவல்துறை இது குறித்தும் விசாரித்து வருகிறார்கள். இன்னும் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.